ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி தேங்காயை எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை கத்தியை வச்சு இந்த தேங்காயை உரித்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும், உரிக்கிறதும் ரொம்ப சிரமம். இதுக்கு உரிக்கோல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதை வச்சு உரித்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காயை உரித்து எடுத்துடலாம். இப்போ தேங்காயை உரிக்கோலில் உரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, மட்டை எப்படி தனியாக வருது. இது போல் தேங்காயை உரித்தோம்னா ஒரு நிமிஷத்துலேயே ஒரு தேங்காயை நம்ம உரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு 4-5 தேங்காயை ரொம்ப ஈஸியாக உரித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த தேங்காயை நல்ல தேங்காயா இல்லை கெட்ட தேங்காயா அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்படி நல்லா ஆட்டி பார்த்தோம்னா இதில் தண்ணியை ஆடிச்சுன்னா அது நல்ல தேங்காய், தண்ணி ஆடலைன்னா அது இளநீ. அவ்வளோதாங்க, தேங்காயோட ரகசியம் இவ்வளவு தான். தேங்காயை எப்படி உரிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இன்னும் ஒரு தேங்காய் உரிச்சிருக்கு, போதும் போதும் போதும், இவ்வளோ தேங்காயே போதும். என்ன அவ்வளோதாங்க. தேங்காயை நாங்கள் சில நொடிகள்லேயே இத்தனை தேங்காயை நாங்கள் உரிச்சிட்டோம். ஆனால் அந்த தேங்காயை உரித்ததையும் நம்ம மட்டையோடு வச்சுக்கிறது தாங்க நல்லது. தேங்காயை முழுசாக உள்ள மட்டையெல்லாம் நம்ம உரித்து எடுத்துட்டோம்னா அந்த தேங்காய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் தேங்காயை உரித்து மட்டையோடு வச்சுட்டோம்னா நீண்ட நாளைக்கு தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஜெரால்டு, உனக்கும் தேங்க்ஸ்ரா.